என்னடா நடக்க போச்சு? சொல்ல மாட்டி இப்படி கேட்கிறேன். குழந்தை தனக்கு பிடித்தமான ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த பொம்மையை பிடிச்சி உடச்சு போட்ட மாதிரி கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு சின்னமா தன் புருஷனை பறிகொடுத்துட்டு வந்து நிக்கிறாங்களே, இதை விட கொடுமை உண்டா? பைத்தியக்காரா, இந்த உலகத்துல சாகாம சாஸ்திரமா இருந்தவங்க யாராவது உண்டா? இன்னும் புருஷன் செத்து கேட்டதாக நீ நினைச்சு எந்த உயிரினும் செத்து போறதில்லடா. உடம்புதான் செத்து அழிச்சு போகுது. மண்ணுல பிறந்தது கடைசியில மண்ணோட மண்ணா சேர்ந்து மச்சு போகுது. உடம்பு அழிச்சு போறதுக்கு அப்புறம் உயிர் என்ன ஆகுது? அது வேற ஒரு உடம்புக்கு போயிடும். ராதா, எத்தனை நாளைக்குமா இப்படி பட்டினி கிடக்க போற? நீ பட்டினி கிடந்தா போனா திரும்பி வந்துட போறாரா? நீ வேதனைப்படுறதும் இல்லாம உன்னால நாங்க எல்லாருமே வேதனைப்படுறோமா? ஒரு வாய் சாப்பிடுமா? நீ சாப்பிடாம இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரும் பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்பவே ரொம்ப பலவீனமா இருக்கிறாரு. இன்னும் அவர் சாப்பிடுற அந்த ஒரு பிடி சோத்து நிறுத்திட்டாருன்னு அவ்வளவுதான். ஏமா போன வரையா என்ன இருக்கிறவங்க சாவிடுச்சு போறியா? அம்மா அப்பா, ஒரு நாளைக்கு 1000 தடவை அம்மா அம்மா அன்போட வாய் நிறைய கூப்பிடுவீங்களே. இப்ப அந்த வாய் பேசாததுக்கு காரணம் இந்த பாவிதானே. என்னம்மா? நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. என்ன ஒரு படிக்க தெரியாத முட்டால் நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டானே பாக்குறீங்க? என்னம்மா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அது சொல்லுங்க. கேள்வி? சாகிறதுன்னா என்ன, உயிரோட இருக்கிறதுன்னா என்னங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறேன். செத்து போயிட்டாங்க, உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது தப்பு. உடம்புதான் சாகுது, உயிர் சாகுது. மனுஷங்களுக்குள்ள ஆண் பெண்ணின் பேர் வச்சு சொல்றாங்க. பேர் உடம்புக்குத்தானே தவிர உயிருக்கு பேரும் இல்லை, வேதம். மண் மண்ணோட சேருது, காற்று காற்றோட கிடக்கு. ஆனா உயிர் மட்டும் அப்படியே. அது உண்மையா? உண்மைதான். அப்படியே நாம செத்து போயிட்டதா சொல்லி இந்த முட்டா ஜனங்கள் நான் கட்டி கொடுத்து அழுதாங்க. இதை மட்டும் நாம உணர்ந்துட்டோம்னா வாழ்க்கையில நமக்கு துன்பமே கிடையாது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க உணர்றீங்க. அப்புறம் என்ன? அப்படிங்க இந்த காவேரி தாய் மேல சத்து நீங்க சாப்பிடல. இந்த இடத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்டி நடந்த உடம்பு அழிச்சுக்கல. நேரமா தூக்கம் கண் கண்ணை மூடினா கண்ணீர் தான் வருதே தவிர தூக்கம் வரல. நீங்க இந்த உறவுக்கு போனதிலிருந்து எனக்கு அப்படித்தான்